தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக தேவ சமூகத்திலே இந்த நாளில் நாம் கூடி வருவதற்காக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நமக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்தார். தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கான தெய்வீகமான ஆர்வத்தை தந்திருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் மேல் தன்னுடைய தண்ணீரை ஊற்றுகிறவர், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை உண்மையாகவே அவருடைய பசியை போக்குகிற தேவன் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அதிக பயனுள்ளதாக, இன்னும் அந்த பாடலை பாடியது போல இயேசுவின் அன்பில் மூழ்கத்தக்கதாக, அவரோடு இன்னும் கிட்டி நெருங்கத்தக்கதாக, அவருடைய திவ்ய சாயலை நாம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் தேவவசன தியானம் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் கடந்த வாரத்திலே ஓசியான் புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே வந்து நின்றோம். கடைசி வசனம் 12ஆம் வசனம். அந்த 12ஆம் வசனம் சில வேத புத்தகங்களிலே, எபிரேய வேத புத்தகத்திலே அது 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனமாக இருப்பதை குறித்து ஞாபகப்படுத்தினேன். ஆகவே 11ஆம் அதிகாரத்தின் 11 வசனங்களை நாம் 3 பகுதிகளாக சிந்தித்துதான் கடந்த முறை கற்றுக்கொண்டோம். கடைசியாக நாம் சிந்தித்த அந்த பகுதியிலே நாம் தியானித்த விஷயங்கள் ஞாபகத்திலே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம் 8 முதல் உள்ள வசனங்களிலே தேவனுடைய மாறாத உண்மையை குறித்து நாம் சிந்தித்தோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் கொடும் பாவத்தை செய்து அவரை விட்டு அகன்று போன பொழுதும் கூட தேவனுடைய உக்கிர கோபம் பொங்க வேண்டிய இடத்திலே அவருடைய இதயம் குழம்புகிறது, அவருடைய பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even in the midst of fierce wrath against sin of these people, God's chesed, God's loving kindness was bubbling up and it was flowing through the land. இது நாம் சிந்தித்தோம். God is still in favor of these people. Though they have committed great crimes and transgressions against God, God is still loving them. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர், தேவனுடைய அன்பு எவ்வளவு மாறாதது. எத்தனைதான் தேவனை நாம் பாவத்தால் கோபப்படுத்தி எத்தனைதான் அவருடைய இதயத்தை முறித்து போட்டாலும் கூட, அந்த உடைந்த உள்ளத்தோடு கூட, அந்த காயப்பட்ட நெஞ்சோடு கூட இன்னும் தன் பிள்ளைகளை மார்போடு அணைத்து முத்தமிடுகிற தெய்வீகமான அன்பை நாம் உணர்கிறோம். தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாய் நினைவு கூர்ந்து தன் பிள்ளைகளுக்கு அவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அதை தான் கடந்த வாரம் சிந்தித்தோம். கடைசியாக அவர்களுடைய ரெஸ்டரேஷனை குறித்து நாம் சிந்தித்தோம். A covenantal heart of God என்று தலைப்பிலே சிந்தித்தோம். God is a God of covenant. He is faithful and he is powerful to keep the covenant or the promise he has given to his children. So we can fully trust God. தேவனை மட்டும்தான் நம்ப முடியும். காரணம் அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். அவ்விதமாக இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் அந்நிய தேசத்தினின்று அவர்களை புறப்படச் செய்கிற தேவன், புறாக்களைப் போலவும் அதை போல எகிப்திலிருந்து வருகிற குருவிகளைப் போலவும் தன் பிள்ளைகள் வருவார்கள், அவர்கள் தங்கள் சொந்த வீடுகளிலே குடியிருக்க செய்கிற தேவன் என்று சிந்தித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன். இவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். இவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். The final restoration and blessing of the people of Israel. இதுதான் நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்து முடித்தோம். ஆகவே 12ஆம் வசனம் நாம் தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த புத்தகத்தை முழுமையாய் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இந்த புத்தகத்தினுடைய இறுதி பாகத்திற்கு நாம் வந்து விட்டோம். ஒருவேளை எப்பொழுது முடியுமோ என்று நினைக்கக்கூடிய நிலைமையிலே காலங்கள் கடந்து போகிறது என்று நான் பயப்படுகிறேன். ஆனாலும் இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் சின்ன புத்தகங்கள் தான். ஆனாலும் சில விஷயங்கள் அதிலே ஆழமாய் சொல்லப்பட்டதினாலே நாம் அதை தியானிக்கிறோம். ஆகவே இந்த புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பித்த பொழுது அதை
2 கூறுகளாக சிந்திக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அது உங்கள் ஞாபகத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நாம் அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னதாக கொஞ்சம் ஒரு ரீகேப் போல கடந்த பகுதிகளை சிந்திப்பது நலமாயிருக்கும். இந்த புத்தகத்தை 2ஆக பிரிக்கலாம் என்று சொன்னதற்கு காரணம் 1 முதல் 3 வரைக்கும், அது 4 முதல் 14 வரை அப்படிதான் பிரித்திருந்தோம், ஞாபகம் இருக்கலாம். அதிலே 1 முதல் 3 வரையும் உள்ள முதல் பாகத்திலே நாம் படித்தது த பர்சனல் லைஃப் ஆஃப் ஹோசேயா. ஹோசியாவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவனுடைய பயோகிராபி குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்ததான ஒரு சரித்திரம் அங்கு சொல்லப்பட்டதை பார்த்தோம். ஆனால் அதே நிலைமையிலே 4ஆம் அதிகாரம் துவக்கி 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தால் அதனுடைய பகுதியாக வருகிறது த நேஷனல் லைஃப் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசத்தினுடைய தேசிய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று ஓசியாவின் தனிப்பட்ட வாழ்க்கை சரிதம், அடுத்தது 4 முதல் 14 இஸ்ரேல் தேசத்தாருடைய வாழ்க்கை சரிதம். அதே போல 1 முதல் 3 வரைக்கும் நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தி இருந்தேன். 1 to 3 the chapters that deals with the preparation of the messenger. அந்த செய்தியாளனை தயாரிக்கிற ஒரு அத்தியாயங்கள் 3 அதிகாரங்களிலே செய்தியாளன் தயாரிக்கப்படுகிறார். அதே சமயத்துல 4 முதல் 14 வரைக்கும் அதிகாரங்களிலே the proclamation of the message, அதாவது செய்தியாளன் தயாரிக்கப்பட்ட பிறதாக அந்த செய்தியாளனுடைய செய்தி அறிவிக்கப்படுகிறதை குறித்து சிந்தித்தோம். 3 அதே 1 முதல் 3 வரைக்கும் problems or dispute of Hosea with his wife Gomer. தன்னுடைய மனைவியாகிய கோமேரோடு உள்ள இடர்பாடுகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, பலவிதமான போராட்டங்களை குறித்து அந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆனால் 4 முதல் 14 வரைக்கும் உள்ள பகுதி வாசித்தால் God's disputes with the unfaithful but covenantal wife Israel. இஸ்ரவேல் என்னும் தன்னுடைய உடன்படிக்கை மனைவியோடு உள்ள தேவனுடைய பிரச்சனைகள், அதை தான் பார்த்தோம். தேவனுடைய controversies and disputes of God against his own covenantal wife. இதுதான் 4 முதல் 14 வரைக்கும். மறுபடியும் 1 முதல் 3 வரைக்கும் பார்த்தால் இங்கே இந்த 3 அதிகாரங்களிலே prophet disciplining his wife, தீர்க்கதரிசி தன்னுடைய மனைவியை ஒழுங்குபடுத்துவதை பார்க்க முடியும். அதே போல 4 முதல் 14 வரைக்கும் God discipline his people, தேவன் தம்முடைய ஜனத்தை ஒழுங்கு செய்வதை குறித்து நாம் சிந்திக்க முடியும். 5ஆவதாக நாம் இன்றைக்கு நேற்று போன முறை வாசித்து போல the reunion of Hosea and Gomer, 5ஆம் பகுதியிலே, அதாவது 1 முதல் 3 வரைக்கும் கோமெரும் ஓசியாவும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை பார்க்கிறோம். அதை போல கடைசி 4 முதல் 14 2ஆம் பாகத்திலே restoration of Israel back into God's fellowship, மீண்டும் இந்த தனக்கு யாரோடு வழக்குண்டோ அந்த உடன்படிக்கை மனைவியோடு கூட ஆண்டவரும் நித்திய கூடாரங்களிலே வாழ்ந்து ரம்மியமாய் இருக்கக்கூடிய அந்த மீண்டும் தேவனும் இஸ்ரவேல் மக்களும் ஒருவரோடு இணைந்து வாழ்கிற அந்த எதிர்கால வாக்கியத்தை குறித்து, அந்த வர்ணனையை குறித்து சொல்லிதான் போன வாரத்தில் நாம் நிறைவு செய்தோம். ஆகவே அதை நாம் சிந்தித்து முடித்தோம். ஆகவே 4ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள அந்த 4ஆம் அதிகாரத்தை குறித்து 4 முதல் கொண்டு 14 வரைக்கும் அதை நாம் பிரிக்க வேண்டுமானால் இப்படி பிரிக்கலாம். 4:1 முதல் 6:4 வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் அடல்டரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய வேசித்தனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவதை, தீர்க்கதரிசி சொல்லுவதை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 5 முதற்கொண்டு 8ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் படித்து வந்தால், நீங்கள் இந்த பகுதியை வாசித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். The refusal of Israel to repent. Israel, they have been offered the chances of repentance. They denied to repent or they resisted to repent. அவர்கள் repent ஆகவில்லை. அதுதான் 6:5 முதல் 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் the rebellious nature, the unrepentant heart of Israel. Though God was rhetorically speaking to them, they never change their mind. இதுதான் நாம் அந்த பகுதியில வாசிக்கிறோம். 9, 10 அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது the punishment has been reiterated. மீண்டுமாய் அந்த தண்டனை அவர்களுக்கு மறுபடியும் உறுதி செய்யப்படுகிறதை பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் துவக்கி 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் படித்தது போல the promise of future
blessedness and restoration of God's people. இதுதான் இப்பொழுது நாம் வந்த பகுதி என்று நான் நம்புகிறேன். நாம் இப்பொழுது ரெஸ்டரேஷன் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். ஆகவே 11ஆம் அதிகாரத்தின் 11 வசனங்களிலே இந்த பாடங்களை கற்றுக்கொண்டோம். இனி உள்ள 12 முதல் வசனத்தை வாசிக்கலாம். அந்த 12ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தயவாக நாம் 11ஆம் அதிகாரத்தின் 12 முதற்கொண்டு 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் வரைக்கும் தயவாக இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான். எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பும். தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. தேங்க்யூ. தேவன் இந்த வார்த்தைகளை இந்த நாளில் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. 12ஆம் வசனம் நாம் ஏற்கனவே சொன்னது போல 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன வாசிக்கிறோம்? எப்பிராயீமியர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாய் இருக்கிறார். இந்த 12ஆம் வசனம் யார் சொல்லுகிற வார்த்தை என்று நாம் பார்த்தால் இந்த 12 அதே போல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தையாகத்தான் நம்பப்படுகிறது. அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது யார் அதை சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறாரா அல்லது ஆண்டவருடைய பிரதிநிதியாகிய ஓசியா அதை சொல்லுகிறாரா? நமக்கு சரியாக டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியவில்லை. ஆனாலும் 12ம் 12ம் அதே போல 11ம் கூட ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மீண்டும் அவருடைய பாவங்களைத்தான் கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். தேவன் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது அவருடைய தகப்பன் அவருடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுக்கு மறுவாழ்வும் கொடுப்பார் என்று சொன்ன போதிலும் கூட அவருடைய உள்ளத்துல இன்னும் அதிகமாய் பாதிக்கப்பட்டது போல அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆனாலும் கூட இந்த மக்கள் செய்த பாவத்தை அவரால் மறக்க முடியாதது போல இன்னும் அது அவருடைய உள்ளத்தில மறுபடியும் நினைவுக்கு வருவது போலதான் இந்த பகுதி வாசிக்கும் பொழுது நாம் உணர்கிறோம். நாம் நினைத்தோம், ஒருவேளை இவ்விதமாக தேவன் வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றப் போகிறார், அந்த சந்தோஷமாக ஒரு முடிவு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே மறுபடியும் இங்கே தேவன் அவர்களுடைய குற்றத்தையும் அவருடைய பாவத்தையும் மறுபடியும் எடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். இது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. தேவன் பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பார். தேவனிடத்தில் மன்னிப்புகள் ஏராளம் உண்டு என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய உள்ளத்தை நோகச் செய்த, தேவன் உள்ளத்தை காயப்படுத்தின, அவருடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கின பாவங்களில் தேவன் இன்னும் வேதனையோடுதான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் மன்னித்தார், சரிதான். தேவன் அந்த தண்டனையை கூட ஒருவேளை உங்களுக்கு மன்னித்து கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு விரோதமாக செய்த பாவத்தை அவர் மன்னித்தாலும் கூட சில சமயத்தில் அவரால் மறக்க முடியவில்லை என்று சொல்ல தோன்றுகிறது. பொதுவாக நாம் சொல்லுவோம், தேவனுடைய மன்னிப்பினுடைய பூரணத்தை நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் மன்னித்தால் அதை முற்றிலுமாக மறந்து விடுகிறார் என்று நாம் சொல்வது அதிகமான உண்மையும் அதுதான் சரியும் என்றும் சொல்லலாம். ஆனால் இங்கே நான் சொல்ல வந்த விஷயம், தேவன் பாவத்தை, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார்.
ஒருவேளை அவர் தன் முதுகுக்கு பின்னால் அதை எறிந்து போட்டு கடலின் ஆழத்திலே அதை தூக்கி எறிந்து இனி ஒருபோதும் நான் பாவத்தை நினைக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டியது, நம்மை பொறுத்தமட்டில் நம்மை பொறுத்தமட்டில் தேவன் இனி நம்முடைய பாவத்தை நினைக்க மாட்டார், நம்முடைய பாவத்திற்கான தண்டனையையும் நமக்கு தரமாட்டார், அது எல்லாம் மறந்து மன்னித்தும் போனார். ஆனால் பாவம் என்ற விஷயம் தேவ இதயத்தை என்றைக்குமே வேதனைப்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நித்தியம் முழுவதும் தேவ இதயத்திற்கு வேதனையை தருகிறது என்ன தெரியுமா? தான் படைத்த மனிதன் தனக்கு விரோதமாய் செய்த பாவம். அதுதான் தேவனுடைய இதயத்தை என்றும் நோகச் செய்கிற விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே பாவம் என்பது தேவனுடைய உள்ளத்தை எவ்வளவு ஆழமாய் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் தேவ சமூகத்திற்கு அவரிடத்திலே வரும் பொழுது நாம் இப்பொழுதே நம்முடைய இதயத்தை சரிபடுத்துவோம், நம்முடைய வாழ்க்கை சரிபடுத்துவோம். இனி ஒருபோதும் என் ஆண்டவரை நான் நோகச் செய்ய மாட்டேன். எபிரேய நிருபத்திலே வாசிக்கிறது போல மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறவனாய் நான் இருக்க மாட்டேன். மறுபடியும் தேவகுமார திருரத்தத்தை காலால் மிதிக்கிற அந்த கொடியவனாய் நான் மாற மாட்டேன். காரணம், பாவம் பாவம் மறுபடியும் மறுபடியும் இரத்தம் சிந்த வைக்கும். பாவம் மன்னிப்புக்கு இரத்தம் சிந்தப்படுதல் தேவை என்பதை நாம் உணர்ந்ததினாலே சொல்லுகிறேன். தேவனுடைய இதயத்தை அது காயப்படுத்தும். Sin always makes God's heart bleeding. எப்பொழுதும் தேவ இதயத்தை அது நோகச் செய்யும். ஆகவே பாவத்தினுடைய அந்த கொடும் தன்மையை ஒவ்வொரு பரிசுத்தவானும் உணர வேண்டும் என்பதற்காக நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு வந்தேன். ஆகவே நான் 12ஆம் வசனத்தில் வாசித்த வசனம், எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருங்காலத்தை பற்றி சொன்னது சரிதான். அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பரிசுத்தப்படுத்தி அவர்களை திரும்ப அழைத்து வந்து தன்னுடைய சிறகடியில் அவருடைய வீடுகளிலே கூடாரங்களிலே குடியிருக்க செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அது வருங்காலம். ஆனால் இப்பொழுதுள்ள நிலைமையை தான் கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். இப்பொழுதானால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பொய்களினாலும் வஞ்சகத்தினாலும். அது எவ்வளவு துக்ககரமாய் இருக்கிறதை பாருங்கள். இந்த பொய் மலையாளத்திலே போஷ்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் வஞ்சகம், அது நமக்கு புரிகிற வார்த்தை தான், வஞ்சனை என்று சொல்லுகிற வார்த்தை. இவர்கள் தேவனை சூழ்ந்து வரும் பொழுதெல்லாம் தேவனை ஏமாற்றுகிறார்கள் என்ற அர்த்தம், அல்லது தேவனை அவர்கள் வஞ்சிக்க முயற்சிக்கிறார்கள். That shows their life of hypocrisy. அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் நன்றாயிருப்பதை போல பாவிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளான வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையற்றவர்கள். ஆகவே தான் அவர்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையாக என்னை சூழ்ந்து கொள்ளவில்லை. அவருடைய வஞ்சனையை தான் பார்க்கிறேன். அவருடைய யாகங்கள், அவருடைய பலிகள், அவருடைய ஆராதனைகள், அவருடைய எல்லா விதமான சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்னை வஞ்சிக்கிற கூட்டமாய் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தினுடைய பாதியிலே பார்க்கும் பொழுது, ஆனால் எப்பிராயீமர் அப்படி இருக்கிறார்கள், சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாய் இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வேத வாக்கியம், யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த வசனம் சில குழப்பங்கள் தருகிற வசனமாய் இருக்கிறது. காரணம், அது பல வேர்ஷன்ஸிலே, மொழிபெயர்ப்புகளிலே, மேனுஸ்கிரிப்டுகளிலே வித்தியாசமாய் இருப்பதே அதற்கு காரணம். இந்த பகுதியை மலையாள வேத புத்தகத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழ் வேத புத்தகம் KJV, அதாவது பழைய மொழிபெயர்ப்பு, நம்முடைய தமிழ் வேத புத்தகம். ஆகவே அதில் KJV என்ன மொழிபெயர்த்திருக்கிறதோ அதே மொழிபெயர்ப்பு தான் தமிழில் வந்திருக்கு. ஆனால் மலையாள வேத புத்தகத்துல ஆதரைஸ்டு ரிவைஸ்டு வெர்ஷன், ஆகவே அதிலே மொழிபெயர்த்ததை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 12ஆம் வசனம்,
11ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். எப்ராயிம் கபடம் கொண்டும் இஸ்ரேல் கிரகம் வஞ்சன கொண்டும் என்னை ചുറ്റി കൊള്ളുന്നു. യഹൂദയും ദൈവത്തോടും വിശ്വസ്തനായ പരിശുദ്ധനോടും ഇന്നും അസ്ഥിരത காணிക്കുന്നു. இதுதான் மலையாளத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எப்ராயிமை போல யூதா தேசத்தாரும் தேவனிடத்தில் தேவனிடத்தில், அதாவது எப்படிப்பட்ட தெய்வம்? உண்மையும் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் அவர்கள் அஸ்திரதா என்று வாசிக்கிறோம். அஸ்திரதா என்று சொன்னால் இன்ஸ்டெபிலிட்டி. they are not consistent. அவர்கள் they are not abiding. அவர்கள் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். they were not stable. இதுதான் மலையாள வேத புத்தகத்திலே ரிவைஸ்ட் வெர்ஷனிலே இருக்கக்கூடிய மொழியாக்கம். ஆகவே இந்த மொழியாக்கத்தை நான் சொல்வதற்கு முன்னதாக தமிழிலே இருக்கக்கூடிய மொழியாக்கத்தின் படியாக நாம் அதை சிந்திக்க விரும்புகிறேன். எப்ராயிமியர்கள் இப்படி இருக்கிறார்கள். தேவன் அதை குறித்து வேதனைப்படும் பொழுது தேவனுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் என்னவென்று கேட்டால், யூதாவாகிலும் என்னோடு கூட அவர்கள் சேர்ந்திருக்கிறார்களே. அந்த தமிழ் வேத புத்தகத்திலே யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை சரியாக மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால் யூதாவோவெனில் இன்னும் பரிசுத்தமுள்ளவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிற தேவனோடு கூட அரசாளுகிறார்கள் என்றுதான் மொழியாக்கம் செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான் என்று சொல்லுகிறதை விட அதற்கு மாறாக இன்னும் தேவனோட என்று சொல்லுகிற அந்த இடத்தில் தேவனாயிருக்கிறவருடைய பண்புகளைத்தான் கீழே சொல்லப்படுகிறது. அவர் யாராயிருக்கிறார்? பரிசுத்தமும் உண்மையும், both holy and faithful, உண்மையுள்ளவரும் பரிசுத்தமுள்ளவருமாகிய தேவனோடு கூட யூத மக்கள் இன்னும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் அவர்கள் இசைந்திருக்கிறார்கள். அரசாண்டு என்று சொல்லுகிற அந்த தேவனோடு அரசாண்டு என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை விட தேவனோடு அவர்கள் இசைந்து இருக்கிறார்கள். அதுதான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். So we can see a comparison between the Ephraim and the Jewish nation. அதாவது யூத ராஜ்யத் நார்த் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம், இவர்களுக்குள்ள வேற்றுமையை இங்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். இருவருமே தேவனுடைய மக்கள் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழிதோன்றல்கள், 12 கோத்திரத்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே அவர்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டதனாலே நாம் அமிதமாய் 2 தேசங்களை பார்க்கிறோம். ஆகவே யூத தேசம் என்று சொல்லுகிறது தாவீதின் வழிதோன்றல்கள் அல்லது தாவீதினுடைய கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும் இணைந்ததாக இருக்கிறது. ஆனால் மேலே, அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் வேறு 10 கோத்திரங்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை, இவருடைய சரித்திர வரலாற்றை எல்லாம் நான் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே தோன்றின ராஜாக்கள், நெபாத்தின் குமாரனாகி யெரொபெயாம் முதற்கொண்டுள்ள அத்துணை ராஜாக்களும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக, majority of the kings of Israel, they were wicked, they were against and they were disobeying God's law. அவ்விதமாய் நான் பார்க்க முடியும். ஆனால் யூத தேசத்திலே தோன்றின ராஜாக்களில் அதிகபட்சமானவர்களும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த கம்பாரிசன் சொல்லும் பொழுது எப்ராயிம் இப்படி இருக்கிறார், ஆனால் யூதாவோ அவர்கள் இன்னும் பரிசுத்தரும் உண்மை உள்ளவருமாகிய தேவனோடு கூட அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். they are with என்ற அர்த்தத்தில் சொல்லப்படும், they have been united, they are staying together என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் மலையாள வேத புத்தகத்தில் சொன்ன அந்த வார்த்தை அஸ்திரதா என்று சொல்லுகிறது. what it shows actually, அவர்கள் இப்பொழுது தேவனோடு இசைந்திருக்கிறது உண்மையானாலும் அவர்கள் அசைவு அடைந்திருக்கிறார்கள். they have starting moving and shifting என்ற அர்த்தமும் அதிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எப்ராயிமை பொறுத்தமட்டில் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் அகன்று போய்விட்டார்கள். ஆனால் யூதா அவர்கள் ஆண்டவரோடு கூட இசைந்திருந்த போதிலும் அவர்கள் ஒரு அசைக்கப்படுகிற நிலைமையில இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அவருடைய அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அவருடைய கன்சிஸ்டன்சியை இழந்து they have started and shifting and moving outside from the
ஃபல்க்ரம் ஆர் த பேஸ், இதிலிருந்து விலகி போகிற நிலையில் இருக்கிறார்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சொல்லும் பொழுது துக்கத்தோடு தான் எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இந்த எப்ராயிமை ஆண்டவர்களைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். எப்ராயிம் தேசத்தினுடைய இந்த வஞ்சனைக்கும் அவருடைய அந்த பொய்யுக்கும் காரணமாயிருக்கிறது என்னவென்று கேட்டால், அவருடைய ஆளுகை செய்தவர்கள், அவர்களை ஆளுகை செய்தவர்கள் ராஜாக்கள், அவர்களை ஆண்ட ராஜாக்கள் தெய்வ தினத்தை தப்பிதமான பாதைகளிலே வழி நடத்தினதை குறித்து நாம் துக்கத்தோடு பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் எப்ராயிமியர் வழிவிலகிறதனுடைய பொறுப்பு தேவன் அவர்களை ஆண்ட ராஜாக்களின் மேல் வைக்கிறார். ஆனால் யூதாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஓரளவிலே திருப்தியோடு சொல்லுகிறார், இன்னும் இந்த ஜனம், இன்னும் ஸ்டில் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார், இன்னும் இந்த ஜனம் என்னோடு கூட அரசாளுகிறார்கள் என்று நாம் அதை பார்த்தோம். அதன் பொருள் என்னவென்று கேட்டால், இந்த ஜனங்கள் தெய்வீக அரசாட்சியை மதித்தார்கள், அல்லது அவர்களை ஆண்ட ராஜாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, அரசாட்சியை, ஆளுகையை தேசத்தில் நிலைநாட்டினார்கள். They allowed God to rule their kingdom. அந்த ராஜாக்கள் தங்கள் ஜனங்களை ஆளும் பொழுது they allowed or permitted God to have his own dominion upon his people. இதுதான் இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நடத்துகிறவர்கள் தேவனுடைய சபை நடத்தினாலும் சரி, ஒரு குடும்பத்தை நடத்தினாலும் சரி, அல்லது சமுதாயத்திலே தலைவர்களாய் இருப்பவர்களானாலும் சரி, அவர்களை பொறுத்துதான் அந்த தேசமும் மக்களும் மாறுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், யூதா தேசத்தினுடைய இறுதி ராஜாக்களை நாம் சிந்திக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு வழிவிலகி போனார்கள். கடைசி காலத்திலே யூதாவை ஸ்திரப்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் அவருடைய ராஜாக்கள் அவர்களும் எப்ராயிமை போல அல்லது இஸ்ரவேல் தேசத்து ராஜாக்களை போல கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார்கள். அமிதமாய் தேசம் கடைசியிலே அது அந்நிய தேசத்திற்கு அனுப்பப்பட்டதை நாம் சிந்திக்க கூடும். ஆகவே 12ஆம் வசனம், இப்பொழுது நாம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வருகிறோம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடருகிறார். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அல்லது ஓசியா எதை ஞாபகப்படுத்துகிறார் என்று கேட்டால், அவர்களுடைய unholy alliances with the foreign countries, அவருடைய மற்ற தேசங்களோடு உள்ள அசுத்தமான உறவை இங்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. தேவனோடு உள்ள பரிசுத்த உறவை விட்டுவிட்டு அவர்களுடைய அந்த உறுதியான தேவனோடு ஒட்டி இருக்க வேண்டிய, பற்றி இருக்க வேண்டிய அந்த உறவை விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய தேசத்தாரோடு கூட உறவு கொள்வதற்காக முயற்சிப்பதைத்தான் இந்த பகுதி ஞாபகப்படுத்துகிறது. அவர்கள் இன்னும் அப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த மெட்டபர், என்ன மெட்டபர் சொல்லப்படுகிறது 12 எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறார். இந்த ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்பிலே வருகிறது, ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், ஆனால் விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். 12:1 நான் மலையாள வேத புத்தகத்தில் வாசிக்கிறேன். எப்ராயிம் காற்றில் இஷ்டப்பட்டு கிழக்கன் காற்றினே பின்தொடருന്നു. ஆங்கிலத்திலே நாம் அதை வாசிக்கும் பொழுது they are being fed என்று வாசிக்கிறோம். அவர்கள் they are feeding on the wind. அவர்கள் காற்றை அவர்கள் விருப்பத்தோடு உட்கொள்ளுகிறார்கள், காற்றை உட்கொள்ளுகிறார்கள் என்று பொருள். அது மட்டுமல்ல, உட்கொள்வது மட்டுமல்ல, they are following or chasing the whirlwind, அல்லது அந்த ஈஸ்டர்ன் விண்டை அவர்கள் பின்பற்றி போகிறார்கள். இதுதான் அதை ஒரு என்ன சொல்லலாம், இல்லஸ்ட்ரேஷனாக தேவாவியானவர் கொண்டு வருகிறார். ஆகவே தேவனை விட்டுவிட்டு, தேவனோடு உள்ள அந்த அலீஜியன்ஸை விட்டுவிட்டு, தேவனோடு உள்ள இணைப்பை விட்டுவிட்டு அந்நிய தேசத்துக்கு விலகி போகிற மக்கள் கூட்டத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவர் என்ன செய்கிறார்கள், காற்றை உட்கொண்டு அவர்கள் காற்றின் போக்கிலே அவர்கள் போகிறார்கள். they are being fed by the wind and they are being led by the wind. அவர்கள் காற்றை உட்கொள்கிறார்கள், காற்றின் போக்கிலே அவர்கள் அடித்து செல்லப்படுகிறார்கள். இது எதை காட்டுகிறது?
அவருடைய அறிவீனத்தை காட்டுகிறது. நான் ஒரு சில வசனங்களை உங்களை வாசிக்கும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த காற்றை குறித்து சொல்வதற்கு ஏதுவான ஒரு சில வசனங்களை தயவாக வாசிக்கலாம். சங்கீதம் 48:7 வாசிக்கலாமா? சங்கீதம் 48:7, Psalm 48:7. அதே போல ஜெரமியா 18:17. கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். ஜெரமியா 18:17. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். போதும். இந்த பகுதியிலும் இந்த கொண்டல் காற்றை குறித்ததான ஒரு விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த காற்று எத்தகைய காற்று என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நம்பி இவர்கள் அந்த காற்றோடு பறந்து போக விரும்புகிறார்கள். ஆகவே அந்த காற்று என்ன, எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். கொண்டல் காற்று அது என்ன செய்யும், அல்லது காற்று என்ன செய்யும்? தர்சீஸ் கப்பல்களை அது உடைக்கும் என்று பார்க்கிறோம். அல்லது இந்த கொண்டல் காற்று அவர்களை இருக்கும் இடத்தினின்று பதரை போல என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த பகுதியில சொல்லப்படுகிற ஓசியாவிலே சொல்லப்படுகிற இந்த காற்றை குறித்து சொல்ல வேண்டுமானால் இது அந்த தேசத்திலே வீசுகிற அரேபியா நாட்டில் என்று வீசுகிற காற்று என்று நம்பப்படுகிறது. இந்த காற்று அது அரேபிய தேசத்தினின்று வருகிற பாதையில் முழுவதுமாக அது வனாந்தர பகுதி, வனாந்தரம் என்று சொன்னால் பாலைவனம் நிறைந்த பகுதி, அதிக உஷ்ணமும் வெப்பமும் உள்ள பாலைவன பகுதி வழியாக இந்த காற்று வீசி வருகிறது. அதனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், this wind has a parching and a scorching effect என்று சொல்லுகிறார்கள். அந்த காற்று அதிக வெப்பமாய் வீசும். அந்த காற்றின் பாதையில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள், அதை போல மிருக ஜீவன்கள், மனிதர்கள் கூட இந்த காற்றினால் பாதிக்கப்படுகிறார்கள். மிகவும் வறண்டு வீசுகிற வெப்ப காற்று என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்டால், இந்த காற்றோடு வாழ வேண்டும், காற்று போகிற பாதையிலே போக வேண்டும். அது எதனால சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த எப்ராயிமினுடைய மனநிலையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய அந்த அஞ்ஞானத்தை குறித்து. காற்றை நம்ப முடியுமா? இந்த காற்றை நம்பி இந்த காற்றை உட்கொண்டால், அழிக்கும் காற்றை உட்கொண்டால் என்ன நடக்கும்? அடித்து செல்லுகிற காற்றை நம்பினால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தன்னுடைய சுய ஞானத்திலே, புத்தியிலே பைத்தியக்காரர்களாகி அவர்கள் அசீரியாவுக்கும் எகிப்திற்கும் போவதற்கு திட்டமிடுகிறார்கள். காரணம், அந்த அசீரியா தங்களை பாதுகாக்கும், எகிப்து தங்களுக்கு நன்மை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. ஆண்டவருடைய அந்த வேதனையை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு யாராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஏசாயால வாசிக்கும் பொழுது காற்றுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறதை பார்க்க முடியும், கண்மலை நிழலாயிருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களுக்கு இந்த பெருங்காற்றினின்றும் கொண்டற்காற்றினின்றும் விடுவிக்கக்கூடிய கண்மலை நிழலாக இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒதுக்கிடம் வேண்டாம், தெய்வீக பாதுகாப்பு வேண்டாம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆறுதலும் தேறுதலும் வேண்டாம். அவர்களுக்கு யார் வேண்டும்? அந்நியர்கள் வேண்டும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வது போல தேவனுடைய அந்த ஜீவ தண்ணீர் நதிகளை வேண்டாம் என்று விட்டுவிட்டு தங்களுக்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை இந்த மக்கள் தேடுகிறது. எவ்வளவு பரிதாபம்! தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக சமயங்களிலே கண்ணுக்கு தெரியாத மாயான காற்றை நாம் நம்புகிறோம். அந்த காற்று, ஆண்டவர் சொன்னது போல, காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று அறியாதது என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அது ஆவியானவருக்கு சொல்வதற்கு சரி. ஆனால் இந்த பகுதியிலே அவர்கள் எதை நம்புகிறார்கள்? என்ன நடக்கும் என்று நிச்சயமில்லா அவர்கள் நம்புகிறார்கள். தங்களுக்கு தீமை செய்ய போகிற காற்றுகளை அவர்கள் நன்மை என்று எண்ணி அதை சார்ந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எங்கே அடித்து செல்லப்பட போகிறார்கள்? அசீரியாவுக்கும் எகிப்திற்கும் போவார்கள். இங்கே சொல்லப்படுகிற 1ஆம் வசனத்தில் அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் என்று வாசிக்கிறோம். 2, எகிப்துக்கு எண்ணெயை கொண்டு போகிறான்.
எண்ணெய் எதற்கு, இந்த ஆலிவ் ஆயில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், அது அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கைக்காக அதை செய்வதற்கு for making a covenant they pour out this oil என்று சொல்லப்படுகிறது. அப்போ உடன்படிக்கை உறுதி செய்வதற்காக, எகிப்தோடு உடன்படிக்கை செய்வதற்காக எண்ணெய் அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த எகிப்தோடும் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார்கள். எகிப்தோடு உடன்படிக்கை பண்ணுவதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, மரணத்தோடு தான் உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள் என்று ஏசாயாவை வாசிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே ஒருவேளை இந்த ஒலிவெண்ணெயை கொடுப்பதினாலே அது ஒருவேளை மேபி a token of allegiance with Egyptians, எகிப்தியர்களோடு எங்களுக்கு ஒரு ஒரு தொடர்பு இருக்கிறது, நாங்கள் உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள் என்று எடுத்து காட்டுவதற்காக கூட எண்ணெய் அனுப்பப்பட்டிருக்கலாம். இதை நாம் சொல்லும் பொழுது எவ்வளவு துக்கத்தோடு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. யார் இவர்கள்? எகிப்தினின்று ஆண்டவருடைய பலத்த புயத்தினாலும் ஓங்கிய கரத்தினாலும் விடுதலை செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட மக்கள் இவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடுவித்தவரை மறந்து அவருக்கு முதுகை காட்டி மறுபடியும் அடிமை கூட்டத்திற்கு, அடிமைப்படுத்தின நாட்டுக்கு திரும்ப போகிற கூட்டம். பாவம் எந்த அளவிற்கு கவர்ச்சியானது! பாவத்தை நினைத்து பார்த்தால் திரும்ப தோன்றுகிறதல்லவா? பாவத்தினுடைய பழைய இன்பங்களை நினைத்தால் மறுபடியும் திரும்பலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார்! பாவத்தினுடைய கொடிய அந்த உளையான சேற்றில, ஆழமான குழியிலே கிடந்த பொழுது பரிசுத்த கை நீட்டி நம்மை தூக்கி எடுத்தார். அதை போல அடிமை சங்கலிகளால் கட்டப்பட்டு இனி ஒருபோதும் விடுதலை இல்லை என்று நிர்பந்தமான மனுஷன் தான், யார் என்னை விடுவிக்க முடியும் என்று கதறின பொழுது ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி சங்கிலிகளை உடைத்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்முடைய நுகங்களை எல்லாம் முறித்து போட்டார். இன்றைக்கு விடுதலையை பெற்ற மக்களாய் நாம் வாழ்கிறோம். ஆனால் இப்பொழுதும் நாம் திரும்புகிறோமா? இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை நமக்கு நன்றாக தெரியும். Though they have left behind Egypt, they have a carrying their Egyptian thoughts in their mind என்று அடிக்கடி சொல்லுகிறோம் அல்லவா? எகிப்தை அவர்கள் விட்டது சரிதான், ஆனால் எகிப்து அவர்களை விடவில்லை. எகிப்து அவர்களை தொடர்ந்தது, எகிப்து அவர்களுக்குள் வாழ்ந்தது. இதுதான் நம்முடைய பிரச்சனையுமாயிருக்கு. Though we have left the world, still world is in us. நாம் இன்றைக்கு உலகத்தை எல்லாம் விட்டதாக சொல்லுகிறோம். ஆனால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், விசுவாசிகள் வாழ்க்கையில கூட இன்றைக்கு உலகம் உள்ளே வசிக்கிறது. நாம் உலகத்தார் அல்ல என்று அடிக்கடி ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்தி, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லுகிறோம். ஆகவே திரும்பி பார்க்க வேண்டாம். ஒருமுறை நாம் திரும்பி பார்த்தால் அது நம்மை கீழ்நோக்கி கொண்டு போகும். ஆகவே திரும்பி பார்க்க வேண்டாம். நாம் பாடுவது போல, சிலுவை என் முன்னே உலகமென் பின்னே என்று சொல்லி, முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், நான் முன்னோக்கி பார்ப்பேன், நான் முன்னேறி போவேன் என்று பாடுகிற பாட்டை போல ஆண்டவரை நோக்கி நாம் முன்னேறி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முடித்தோம். 2 முதல் 6 வரை உள்ள வசனங்கள், 2 முதல் 6 வரை உள்ள வசனங்கள், இதை நீங்கள் வாசித்து பார்த்தால், வாசித்தோம், அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஒன்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த பாகத்தை தேவன் நேரடியாக சொன்ன வார்த்தை அல்ல, தேவனுடைய பிரதிநிதியாகிய ஓசியா சொல்லுகிற வார்த்தை. அதை நீங்கள் வாசித்தால் புரியும். தொடர்ந்து வருகிற 7 முதற் கொண்டுள்ள வசனங்களை வாசித்தால் அங்கு கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்பதையும் தெளிவாக பார்க்க முடியும். நான் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை 7 முதற்கொண்டு 12, 7 முதல் பார்க்க முடியும். ஆகவே இந்த 2 முதல் 6 வசனங்கள் ஓசியா சொல்லுகிற வார்த்தைகளாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய பிரதிநிதியாகிய ஓசியா இப்பொழுது ஆண்டவருக்காக பேசுகிற வார்த்தைகள். ஆண்டவருடைய சத்தத்தை ஏற்கனவே ஓசியா அறிவித்து விட்டார். அதாவது 12, 1 வரைக்கும் உள்ள வசனங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நேரடியாக மக்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது ஓசியா தன்னுடைய உள்ளத்தின் உணர்வுகளை ஆண்டவருக்காக பேசுகிறார், ஆண்டவருடைய சார்பிலே பேசுகிறதாக நாம் பார்க்கலாம். நாம் அதை வாசித்தால் 2ஆம் வசனத்திலே, யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரிகட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தார், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டார், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே
அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். 6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இது ஓசியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஓசியாவினுடைய வார்த்தைகளாகத்தான் இங்கு வாசிக்கிறோம். இங்கு ஓசியா என்ன சொல்லுகிறார்? எப்ராயிமை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் காற்றை மேய்ந்து அவர்கள் கொண்ட காற்றை பின்தொடர்ந்து போகிறார்கள், வீணாய் போக போகிறார்கள், அழிவுக்கு நேராய் போக போகிறார்கள், அவருடைய புத்தியினத்தினாலே அழிய போகிறார்கள், அழிக்கும் ராஜாக்களின் கைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க போகிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதை ஆண்டவர் சொன்னபினதாக இப்பொழுது ஓசியா என்ன செய்கிறார்? தேவனுடைய பிரதிநிதியாக அவர் பேசுகிறார். அவர் பேசின வார்த்தை 6ஆம் வசனத்தில் கடைசியாக சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையின் கடைசி 6வது வசனம், இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு என்று அவர் ஓசியா சொல்லுகிறார். என் ஜனமே, இஸ்ரவேல் மக்களே, யூதாவின் ஜனமே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பொழுதாகிலும் கர்த்தரிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லுகிறார். நீ திரும்பு, இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு. இது யாருடைய ஆலோசனை என்று கேட்டால் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஆலோசனை. ஆகவே ஓசியா இதை சொல்லும் பொழுது இவ்விதமாய் தேவனிடத்திலே திரும்பி வா என்று அழைப்பதற்கு, தேவனிடத்திலே நீ நம்பிக்கை வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாழ் என்று அவர்களை அழைக்கிற அழைப்பை கொடுக்கிற நேரத்திலே ஓசியா அதை சொல்வதற்கு, இந்த வார்த்தை சொல்லும்பதற்கு என்ன வார்த்தை எதனால சொல்லுகிறார் என்று கேட்டால், ஓசியா அவருடைய வரலாற்றில் நின்று அவருடைய கோத்திர பிதாவாகிய யாக்கோவின் வாழ்க்கை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். யாக்கோவின் வாழ்க்கை ஞாபகப்படுத்திவிட்டு சொல்லுகிறார், அந்த யாக்கோபை போல 6ஆம் வசனத்திலே இப்போதும் நீயும், just like your Jacob the patriarch, you also come back. இதுதான் அங்கே ஓசியா சொல்லுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக யாக்கோபை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஓசியா. அந்த இடத்தில் என்ன வாசித்தோம்? 2ஆம் வசனத்தில் யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல யூதாவோடும் கர்த்தருக்கு பிரச்சனை இருக்கிறது. அதை இப்பொழுது அவர் கொஞ்ச நேரத்திற்கு அதை பேசாமல் வைத்திருக்கிறார். யூதாவும் விலகி போகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் ஓரளவுக்கு பாராட்டினதுதான். ஆனாலும் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக யூதாவும் எப்ராயிமை பின்பற்ற போகிறார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆகவே யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறார், அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார், அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரிகட்டுவார். இந்த இடத்தில் யாக்கோபு என்று சொல்லுகிறது யூத ஜனத்தை காட்டுக, யூதாவின் ஜனத்தை தான் குறிப்பிடுகிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வழக்கின் அடிப்படையிலே யாக்கோவின் சந்ததியாகிய யூதா தேசத்தையும் தேவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக தண்டிப்பார், அவர் நீதியை சரிகட்டுவார் என்று சொல்லிவிட்டு, அந்த யாக்கோபு என்ற சந்ததியை சொன்ன பின்னதாக இப்பொழுது அந்த உண்மையான யாக்கோபை குறித்து இப்பொழுது ஓசியா ஞாபகப்படுத்துகிறார். என்ன? யாக்கோபின் சந்ததி அல்லது யூத சந்ததியின் தந்தையாகிய அல்லது அவருடைய முற்பிதாவாகிய யாக்கோவின் வாழ்க்கையை இப்பொழுது ஒரு சித்திரமாய் வரைந்து காட்டுகிறார். ஏன் என்று கேட்டால், யாக்கோவை போல நீயும் திரும்பி வா, யாக்கோவை போல நீ கர்த்தரிடத்தில் திரும்பி வா என்று சொல்வதற்காக யாக்கோவின் வாழ்க்கையை மிக சுருக்கமாக ஓசியா சொல்லுகிறார். யாக்கோவின் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது? நாம் இங்கு வாசித்தோம் 3ஆம் வசனத்திலே, அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டார், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இதுல என்ன நாம் விளக்கம் கண்டோம் என்று பார்த்தால், யாக்கோவினுடைய கற்பப்பை வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாக்கோவை குறித்து ஓசியா சொல்லுகிறார், அவன் தாயின் கற்பத்திலே இருந்து தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான்.
இங்கே அந்த குதிகாலை பிடிப்பது நமக்கு பழக்கமான பரிச்சிதமான ஒரு வார்த்தை தான், குதிகால் பிடிப்பது. இந்த குதிகால் பிடிப்பதும், குதிகால் ஒருவனுடைய குதிகாலை விட்டு இன்னொருவனுடைய ஓட்டத்தை தடை செய்வதும் அந்த பொருள்தான். என்று சொன்னால், பிறர் முன்னேறுவதற்கு குந்தகம் விளைவிக்கிறது. ஏசா முன்னே போகிறான், ஆனால் ஏசாவுக்கு வழிவிடாமல் அவனுக்கு முன்னதாக குதிகாலை வைத்து அவனை தடுமாறி விழச் செய்கிற ஒரு நிலைமைதான் அந்த வார்த்தையின் பொருள். குதிகாலை பிடிப்பது என்று சொன்னால், நான் விட மாட்டேன், நான் தான் முந்தி போக வேண்டும். ஆகவே ஏற்கனவே 9 மாத காலமாக கற்பப்பையிலே உருவான அந்த யுத்தம், அந்த ஜாதி மோதல், இப்பொழுது பிறப்பின் நேரத்திலே கூட அது காணப்படுகிறது. நான் தான் முந்தி போவேன், நான் தான் என்றுள்ள யாக்கோபின் எண்ணத்தை நாம் பார்க்கிறோம். பிறரை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, அவருடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற ஒரு மனது குழந்தை பருவத்திலே, அதாவது நல்லது கெட்டது இன்னதென்று தெரியாத பருவத்திலிருந்தே யாக்கோபுக்குள் இருந்ததை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அங்கே யாக்கோபு எப்படி பிறந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிறக்கும் பொழுது அவனுடைய சுபாவம் எப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் இன்னும் அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லப்படவில்லை. அடுத்த சந்தர்ப்பம், அடுத்த சம்பவம், சரித்திர நிகழ்வு எதை சொல்லுகிறது பாருங்கள். 4ஆம் வசனத்திலே தூதனோடு போராடுகிற சந்தர்ப்பத்தை சொல்லுகிறார். ஏசா மனிதனோடு போராடினது ஒரு காலகட்டம். அதாவது கற்பப்பையிலிருந்து தோன்றின நாள் முதற்கொண்டு அவன் மனிதனோடு போராட துவங்கினான். ஏசாவோடு அவன் போராடினான், அப்பாவோடு போராடினான், அவனுடைய மாமனாராகிய அந்த லாபானோடு போராடினான். அவன் மனுஷர்களோடு போராடி கொண்டிருந்த காலகட்டம். எதற்காக? சாதிப்பதற்காக. தன்னுடைய சுய பலத்தால், சுய ஞானத்தால், சுய தந்திரத்தால், அவனுடைய கன்னிங்னஸினால் பயன்படுத்தி மற்றவர்களை அவன் ஏமாற்றி பிழைக்க முயற்சித்த காலகட்டம். தன்னுடைய சொந்த பலத்தை சார்ந்து வாழ்ந்த காலகட்டம். அதுதான் யாக்கோபினுடைய முதற் காலகட்டம், ஆரம்ப காலகட்டம். யாக்கோபின் வாழ்க்கையை இரண்டாக பிரிக்க வேண்டுமானால் அப்படிதான் பிரிக்க முடியும். காரணம், நாம் ஆதியாகம புத்தகத்திற்கு வரும் பொழுது யாக்கோபு 16 விட்டு தன்னுடைய 2 மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் திரும்பி வருகிற அந்த சந்தர்ப்பத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் வரும் பொழுது யாபோக்கு ஆற்றன் கரைக்கு வருகிறார். அந்த இடத்திலே அவன் இரவிலே தங்குகிறார். அந்த இடத்தில் வரும் பொழுதுதான் இங்கே வாசித்த வசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். தூதனானவரோட போராடி மேற்கொண்டார். ஆகவே பிறப்புக்கும் இப்பொழுது ஆண்டவரோடு போராடுகிற காலகட்டம், அதாவது மனிதனோடு போராட்டம் துவக்கின அந்த கற்பத்தின் பிறப்பின் நாள் முதல் இப்பொழுது தேவனோடு போராடுகிற, தேவதூதரோடு போராடுகிற காலம் வரைக்கும் ஒரு பகுதி என்று நாம் சொல்லலாம். தொடர்ந்து தேவனோடு போராடி தேவதூதனை வென்ற நாள் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயம், ஒரு புதிய வாழ்க்கை துவங்குகிறதை பார்க்க முடியும். அங்கே வாசிக்கும் பொழுது அவன் பெனியேலுக்கு வந்த பொழுது சூரியன் உதயமானது என்று வாசிக்கிறோம். ஒரு அழகான சொல் பிரயோகம் அங்கே பார்க்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே மாம்சத்தை நம்பி பிழைத்த அந்த காலகட்டங்கள் எல்லாம் அவன் இருட்டில் வாழ்ந்த காலகட்டம். அவனுடைய நீண்ட ராத்திரியில் அந்த யாக்கோபு மாம்சபலத்தை நம்பி வாழ்ந்த இருளின் கிரியைகளுக்காக அவன் போராடினான். கனியற்ற அந்தகார கிரியைகளை அவன் சம்பாதித்தான், அவன் ஆதாயம் செய்தான். ஆனால் யாக்கோபு ஆற்றங்கரைக்கு வந்த பொழுது ஒன்றை புரிந்து கொண்டான். இதுவரைக்கும் நான் ஆதாயம் செய்ததும் நான் சம்பாதித்ததும் அது அந்தகாரத்தின் கனியற்ற கிரியைகள். ஆகவே அது பயனற்று போனது. ஆகவேதான் அந்த ஆற்றங்கரையிலே அவன் கதறுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். இதுவரைக்கும் அவன் ஆசீர்வாதங்களுக்காக மனுஷனோடு போராடினான், மாம்சத்தின் பலத்தோடு போராடினான். அவன் அநேகரை வஞ்சிக்கிற சப்ளண்டராக, டிசீட்ஃபுல் மேனாக அவன் இருந்தான். ஆனால் இப்பொழுது உண்மையை திறந்து சொல்லுகிறான், நான் வஞ்சகன்தான் ஆண்டவரே, என்னை நீர் அறிந்திருக்கிறீர், ஆகவே எனக்கு நீர் ஆசீர்வாதம் தர வேண்டும். இது எதை காட்டுகிறது? அவனுடைய வாழ்க்கையிலே இனி ஆண்டவர் போதும் என்று சார்ந்து கொண்ட நாள் துவங்குகிறது. அப்படியானால் கடந்த அநேக வருஷங்கள், 40ஆம் அந்த
அவனுடைய திருமணம் முடித்த பின்னதாக, பிள்ளைகள் பெற்ற பின்னதாக அநேக வருஷங்கள் இருளில் வாழ்ந்த மனிதன் பெனியேலில் வந்த பொழுது வெளிச்சத்தை காண்கிறான். கர்த்தருடைய வெளிச்சத்தை காண்கிறான். அவ்விதமாய் அவனுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இனி யாக்கோபு என்றல்ல, இஸ்ரவேல் என்னும் பெயர் உனக்கு சூட்டப்படும் என்று கர்த்தர் சொன்னதை பார்க்க முடியும். ஆனால் அதுவும் முடித்து மறுபடியும் என்ன செய்கிறார்? அவனுடைய பயணத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் வாசித்த வசனம் இன்றைக்கு 4ஆம் வசனம் முடிக்க விரும்புகிறேன். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். இந்த பயணத்தை பாருங்கள். 16 யாபோக் ஆற்றங்கரைக்கு வந்தார். யாபோக் ஆற்றங்கரை தாண்டி பெனியேலுக்கு வந்தார். பெனியேலிலே அவனுக்கு ஆண்டவர் பெயர் மாற்றம், அதாவது யாபோக் ஆற்றங்கரையிலிருந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெனியேலிலே சூரிய உதயத்தை அவன் சந்திக்கும் பொழுது அவனை பார்த்தவர்கள் யாக்கோவை பார்க்கவில்லை, அவன் இஸ்ரவேலை அவனில் வெளிப்படுத்துகிறதை பார்க்க, இஸ்ரவேலாக அவன் சூரிய வெளிச்சத்திலே அவன் காணப்பட ஆரம்பித்தார். இது எதை நமக்கு காட்டுகிறது என்று கேட்டால், தொடர்ந்து பெனியேலில் இருந்து யாக்கோபு பயணப்படுகிறார். எங்கே போகிறார்? தேவன் நான் போகிற வழியிலே என்னை சந்தித்த பெத்தேலுக்கு நான் போகிறேன். கர்த்தர் அவரை 35ஆம் அதிகாரத்தில் சந்தித்து எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். அந்த பெத்தேலுக்கு வருகிறார். அந்த பெத்தேலிலே நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் 10, 13, 14, 15 வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்தில்தான் திரும்பி வந்த யாக்கோபை பார்க்கும். எந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டான் என்று கேட்டால், உண்மையாகவே இரவு தூங்குவதற்கு கல்லை தலையணையாக பயன்படுத்தி தெய்வீக சொப்பனத்தை கண்டு பருத்துக்கு ஏறுகிற ஏணியிலே நிற்கக்கூடிய தேவனை கண்டு அவரிடத்திலே ஒரு பொருத்தரை செய்துவிட்டு போனார். ஆனால் பின்வாங்கி போன அந்த யாக்கோபு அவன் என்ன செய்கிறான்? இப்பொழுது திரும்ப அந்த பெத்தேலுக்கு வந்திருக்கிறார். பெத்தேலுக்கு திரும்பி வந்த யாக்கோபு. இதுதான் இந்த இடத்தில் ஓசியா சொல்லும் பொழுது, அதை போல மாம்சத்தை நம்பி தேவையற்ற இடத்திற்கு ஓடி போன யாக்கோபு அவன் திரும்ப இப்பொழுது பெத்தேலின் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறான். தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். தேவனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போனவன் திரும்ப வந்து விட்டான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவ்விடத்திலும் தேவன் நம்மோடே பேசினார். We have listened, we have heard the voice of God at Bethel என்று சொல்லுகிறார். அந்த பெத்தேலிலே கேட்ட சத்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த சத்தம் என்ன என்று கேட்டால், அது மறைமுகமான வசனம் 5. அவ்விடத்திலே நம்மோடு பேசினார். என்ன பேசினார்? கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இதுதான் பெத்தேலிலே வெளிப்பட்ட உண்மை. பெத்தேலிலே யாக்கோபுக்கு வெளிப்பட்ட உண்மை என்னவென்று கேட்டால், உன் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவன். யுவர் லார்ட் இஸ் த ஹோஸ்ட், the Lord of hosts என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதை காட்டுகிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்ன பொழுது, the Lord of hosts shows the mighty or the almightiness of God. தேவனுடைய வல்லமை அது காட்டுகிறது. ஜேக்கப், ஓ ஜேக்கப், your God is almighty. உன்னுடைய தேவன் அவர் சர்வ வல்லவர். நீ விலகி போனாலும் உன்னை மறுபடியும் அழைத்து வர வல்லவராய் இருக்கிற தேவன் உன்னுடைய தேவன். உன்னை யாக்கோபாக நீ போன பொழுதும் இஸ்ரவேலாக உன்னை மாற்றி அதே பெத்தேலுக்கு உன்னை கொண்டு வந்து உன்னோடு பேசி உன்னோடு ஒப்பந்தத்தை புதுப்பித்தார். God has renewed his covenant with Jacob when he came back to Bethel again. பெத்தேலிலே தான் ஒரு உடன்படிக்கையை அல்லது பிரதிக்கினையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அது இப்பொழுது உண்மையாகவே புதுப்பிக்கப்பட்ட இடம் பெத்தேல். திரும்பி வந்தவனிடத்திலே திரும்பி வந்த பொழுது அந்த வார்த்தையை தேவன் உறுதி செய்ய, தேவன் அடுத்ததாக வாசித்தது யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நீங்கள் எரேமியா 10:6 வசனங்கள் வாசித்தால் அந்த இடத்திலும் தேவனுடைய நாமம் சொல்லப்படுகிறது. இந்த 2 சொற்கள், சேனைகளின் கர்த்தர், 2 யெகோவா. யெகோவா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று பொருள். எவர் இருந்தாரோ அவரே இருக்கிறார், எவர் இருக்கிறாரோ அவரே இனிமேலும் இருந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், மலையாளத்தில் சொல்ல வேண்டுமானால், யெகோவா யதாவான் ஆன். God is eternal and everlasting. There is no commutation or changes in the nature of God. தேவன் மாறாதவர். அதன் பொருள் என்ன? தேவன் மாறாதவர் என்று சொன்னால் தேவன் நம்பகமானவர். God is unchangeable.
தேவனால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் உண்மையுள்ளவர். யெகோவா என்ற நாமத்தை கேட்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அதை அதிக சந்தோஷத்தோடுதான் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், அவர் God is God of covenant. He is a covenant keeping faithful God. ஆகவே திரும்பி வந்த பொழுது யாக்கோபு புரிந்து கொண்டார், என் தேவன் வாக்குத்தத்தங்களை உண்மையுள்ளவர். அவர் பெத்தேலிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, நிறைவேற்ற அவர் வல்லவருமாயிருந்தார். தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இடம் பெத்தேல். ஆனால் இன்றைக்கு, அதாவது இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே அதே பெத்தேலிலே கன்றுக்குட்டி தலைவிரித்தாடுகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டிய இடத்திலே கன்றுக்குட்டிகளுடைய சத்தம் கேட்கிறதை நான் பார்க்க முடியும். உலகம் கேட்கப்படுகிறது. மாம்சத்தின் சுயத்தின் பேசுகிறார் என்று ஓசியா சொல்லுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? இந்த பெத்தேலிலே கர்த்தர் பேசினார், திரும்பி வா யாக்கோபே, நீ திரும்பி வந்து விட்டார். அதை போல இஸ்ரவேல் மக்களை பார்த்து இப்பொழுது இந்த ஓசியா சொல்லுகிற வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 6ஆம் வசனம். இப்போதும் நீயும் உன் தகப்பனாக யாக்கோபு எவ்விதமாய் மனம் திரும்பி வந்து தேவனோடு ஒப்புரவானானோ, அவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அவன் எவ்விதமாய் தன் தேவனை உண்மையுள்ளவர் என்றும் தேவனை வல்லவர் என்றும் அறிந்து கொண்டாரோ, அதை போல எப்ராயிமே, யூதாவே, திரும்பி வா, கர்த்தரிடத்தில் திரும்பி வா. நீ அவரை நம்பு, அவரிடத்தில் நியாயம் உண்டு. ஆகவே தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. யாக்கோவின் வாழ்க்கை வரலாறை ஓசியா ஞாபகப்படுத்தி விட்டு ஆண்டவரிடத்திலே அவர்களை திரும்பி வர சொல்லி அழைக்கிறார். நாம் யாக்கோவின் பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஒன்று, யாக்கோபு கர்ப்பத்தினின்று பிறந்த அந்த மாம்சத்துக்குரிய மனுஷன், the carnal nature of Jacob that has been totally changed. அது என்ன வந்துருச்சு? அவன் ஆவிக்குரியவனானான். He became a spiritual man என்று நாம் பார்க்க முடியும். அதை போல பிறப்பால் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்த நாம் கூட இன்றைக்கு தேவ கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் இந்த திவ்ய சுபாவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில திரும்ப மாம்சத்தை நம்பி நாம் போகாதபடிக்கு, சுயத்தை நம்பி போகாதபடிக்கு, நம்மை நாமே நம்பி போகாதபடிக்கு, நம்மை எகிப்தினின்று அடிமைத்தனத்தினின்று வரவழைத்தவருடைய வல்லமையையும் உண்மையையும் நாம் அறிக்கை செய்து அவரையே நம்பி வாழ்வோம். பின் திரும்பி பார்க்க வேண்டாம். கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமம் யெகோவா. அதுவே அவருடைய நாம சங்கீர்த்தனம். இந்த யெகோவா தேவனை நம்புவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.